பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி தமிழகத்தை ஆண்ட கரிகால சோழன் காவிரியில அடிக்கடி பெருவெள்ளம் வந்து மக்கள் துயரப்படுறத பார்த்து அதை தடுக்க காவிரியில ஒரு பெரிய அணைய கட்ட முடிவெடுத்திருக்காரு. ஒரு நொடிக்கு 2 லட்சம் கனநீர் பாயும் காவிரியின் தண்ணீர் மேல அணை கட்டுறதுக்கும் ஒரு வழியை கண்டுபிடிச்சவங்க நம்ம தமிழர்கள் தான். காவிரி ஆற்றின் மேல பெரிய பாறைகளை கொண்டு வந்து போட்டாங்க. அந்த பாறைகளும் நீர் அரிப்பின் காரணமா கொஞ்சம் கொஞ்சமா மண்ணுக்குள்ள போக அதன் மேல வேறு ஒரு பாறையை வச்சு நடுவுல தண்ணீர்ல கரையாத ஒருவித ஒட்டும் களிமண்ண புதிய பாறைகள்ல பூசி ரெண்டையும் ஒட்டி கொள்ளும் விதமா செஞ்சிருக்காங்க. தமிழகத்துல இருக்கிற அணைகள்லயே கல்லணை தான் ரொம்ப பழமையானது. இப்ப வரைக்கும் புழக்கத்துல இருக்கிற பழமையான அணை கல்லணை. இதுதான் உலகத்தின் மிக பழமையான நீர்ப்பாசன திட்டம் அப்படின்னு சொல்றதுல நம்ம நிச்சயமா பெருமை கொள்ளணும். கல்லணையின் நீளம் 1080 அடி, அகலம் 66 அடி, உயரம் 18 அடி. பழமையான இந்த அணைய கட்டிய கரிகால சோழனை கௌரவிக்க கல்லணையிலிருந்து திருக்காட்டுப்பள்ளி போற சாலையில காவிரி ஆற்றின் இடது கரை ஓரத்துல மணி மண்டபமும் அமைக்கப்பட்டிருக்கு. வரலாற்று சிறப்புமிக்க சுற்றுலா தலங்கள் மற்றும் வரலாற்று சின்னங்கள் தொடர்ந்து பாதுகாக்கப்பட்டா நமக்கு பின்னாடி வர தலைமுறைகளும் இந்த வரலாறுகளை தெளிவா காண முடியும். நம்மளால கட்ட முடியாத அணைக்கட்டுகளை நம்ம முன்னோர்கள் நமக்கு கட்டி வச்சு போயிருக்கிற இந்த பொக்கிஷ அணைக்கட்டுகளை பாதுகாத்து பராமரிக்க வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமை.